தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி தற்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய அண்மை செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், கூடுதல் விவரங்கள். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது. இது தொடர்பாக அறிவிக்கப்பட்ட தண்டனை விவரத்தில் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த நிலையில் மேலும் பொன்முடி சரணடைவதற்கு 30 நாட்கள் அவகாசம் அளித்தும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரும் 22ஆம் தேதிக்குள் பொன்முடி சரணடைய வேண்டும் என்றும், இல்லை என்றால் அவரை கைது செய்து தண்டனையை அனுபவிப்பதற்கு ஏதுவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து அமைச்சர் பொன்முடி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் முன்பே சொத்து குறித்த முழு விவரங்களை தெரிவித்திருந்தும் அதனை கருத்தில் கொள்ளாமல் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளதாகவும் பொன்முடியினுடைய மேல்முறையீட்டு மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்த மனுவை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு, அதாவது பொன்முடி குற்றவாளி என்ற தீர்ப்பிற்கும் அவரது தண்டனைக்கும் இடைக்கால தடை விதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் சிறை செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்காது. அவ்வாறு இடைக்கால தடை விதிக்கவில்லை என்றாலும் கூட அந்த தண்டனையை மட்டும் நிறுத்தி வைத்தால் கூட அமைச்சர் பொன்முடி சிறை செல்வதை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றைய தினம்தான் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. எனவே அது எண்ணிடும் நடைமுறைகள் எல்லாம் முடிந்த பின்னர் தான் விசாரணைக்கு வரும். ஆனால் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று முறையிடும் பட்சத்தில் உச்சநீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொண்டால் அந்த மனு விரைவாக விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.